வணக்கம். நம்ம சேனல் டேஸ்ட் உங்ககிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் அடிங்க. இன்றைக்கி டேஸ்டி ஹோம் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் லங்ஸ் மசாலா, அதாவது ஆட்டு நுரையீரல் மசாலா தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, செய்கிறது ரொம்ப சுலபம், டேஸ்ட் அதே நேரத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக மட்டன் கறி எடுக்கிறத விட இந்த மாதிரி அதோட ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்டா அதில் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அப்படி நம்ம பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எப்போவுமே மட்டனுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இது கூட இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி லங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோட லங்ஸ் எடுத்திருக்கோம். சோம்பு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு அரை கப் அளவு பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறையா சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுவும் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும், சின்ன வெங்காயத்தில் அந்த ஸ்வீட்னஸ் இருக்காது. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். இந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரம் வேகிறதுக்காக இதில் இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா மையாக வதங்கட்டும். இந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா மட்டனில் கறி எடுத்து சாப்பிட்றத விட அதோட ஆர்கன்ஸ், அதாவது அதோட உறுப்புகள், அதை சமைச்சு சாப்பிடும்போது தான் அதில் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்குது, நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது, சத்துக்கள் எல்லாமே. இப்போது இதில் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா லங்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா 4-5 தடவை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இந்த லங்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலர் ஆகணும். ஒயிட் கலர் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். இதில் இருக்கிறதுலே கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மி, கார்போஹைட்ரேட்ஸ் அதோட அளவும் ரொம்ப கம்மி தான். மட்டனோட ஆர்கன்ஸ் எல்லாத்துலேயுமே கொலஸ்ட்ராலும் கார்போஹைட்ரேட்ஸும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம இப்போது அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா ஒயிட்டாக மாறினதுக்கப்புறம் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இது கூட இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வீட்டிலே அரைச்ச மட்டன் மசாலா, இதோட ரெசிப்பியும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் செக் பண்ணிக்கோங்க, மட்டன் மசாலா எப்படி செய்கிறோன்றதுக்காக. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த காரம் நம்ம அளவான காரமாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது குக்கரில் வச்சிங்கன்னா, குக்கரில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதுக்கு அளவாக மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும், சிம்மில் வச்சு. இது கடாய்ங்கிறதுனால 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வைக்க வேண்டியது இருக்கும். நம்ம இதை சைட் டிஷ்ஷாக தான் செய்ய போகிறோம். இப்போ இதில் 1 கிளாஸ் அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். தக்காளி வதக்கும் போது சேர்த்த உப்பு தான், அதனால் உப்பு கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சமாக இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சு அப்படியே கொதிக்க வைக்க போகிறோம். இது நம்ம மசாலா சைட் டிஷ்ஷாக தான் செய்ய போகிறோம், அதனால் ரொம்ப தண்ணியாலாம் நம்ம செய்ய போகிறதில்ல. அளவாகவே தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சு
20 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம். அப்பப்போ எடுத்து கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், அப்போ தான் வந்து ஃபுல்லாக நல்லா குக் ஆகும். 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி அந்த லங்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த லங்ஸ் அளவும் சுருங்கி இருக்கிறது நல்லா தெரியுது. பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நம்ம இது வந்து வெரைட்டி ரைஸ்க்கு தான் சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கோம். இதை வந்து நீங்கள் கிரேவியாக எடுத்துக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து கிரேவியாக வச்சுக்கலாம். நமக்கு வந்து இன்றைக்கி இந்த கன்சிஸ்டன்சி போதுமானது. இது வந்து நல்லா குக்காக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஒரு தடவை. பாருங்கள், நல்லா அமுங்குது, நல்லா குக்காயிருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். தூவிட்டு இதை கலந்து விட்டுட்டு அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் லங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குளிர்ச்சியும் கூட. ஸோ மந்த்லி ஒன்ஸாவது இதை வந்து எடுத்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த சூப்பரான சிம்பிளான ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.